ஹரே கிருஷ்ணா. ஓம் நமோ பகவத்தே வாசுதேவாய. நாராயணம் நமஸ்கிருத்யம் நரம் சைவ நரோத்தமம் தேவீம் சரஸ்வதீம் யாசம் ததோ ஜெயம் உதீரயேத். நஷ்டப்ராயேஷு அபத்ரேஷு நித்யம் பாகவத சேவையாம் பகவதி உத்தமஸ்லோகே பக்திர் பவதி நைஷ்டகி முகம் கரோதி வாச்சாலம் பங்கும் லங்காய தே கிரிம் யத்கிருபா தமஹம் வந்தே ஸ்ரீகுரும் தீனதாரிணம் பரமானந்த மாதவம் ஸ்ரீ சைத்தன்ய ஈஸ்வரம். ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் 8 அத்தியாயம் 12 மோகினி மூர்த்தியால் சிவபெருமான் பிரேமையடைதல் என்னும் தலைப்பில் பதம் 7. த்வம் பிரம்ம பூர்ணம் அம்ருதம் விகுணம் விசோகம் ஆனந்த மாத்திரம் அவிகாரம் அனன்யத் அன்யத் விஸ்வஸ்ய ஹேதுர் உதய ஸ்திதி சம்யமானாம் ஆத்மேஸ்வரஸ்ச தத் அபேக்ஷதய அனபேக்ஷக. ஹரே கிருஷ்ணா. இதோட டிரான்ஸ்லேஷன் பண்ண ஆடியோவில் பார்த்தோம். பர்பட்டு போய் பார்க்கலாம். ஸ்ரீமத் பகவத்கீதையில் 9ஆம் அத்தியாயம் 4வது பதத்தில் பகவான் கிருஷ்ணர் பின்வருமாறு கூறுகிறார். மயா ததம் இதம் சர்வம் ஜகத் அவ்யக்தமூர்த்தினா மத்சானி சர்வபூதானி ந சாஹம் தேஷு அவஸ்திதக. நான் என்னுடைய தோன்றா உருவில் இந்த பிரபஞ்சம் முழுவதிலும் பரவியுள்ளேன். எல்லா ஜீவன்களும் என்னில் இருக்கின்றன, ஆனால் நான் அவற்றில் இல்லை. இதுவே மேற்கூறிய ஸ்லோகத்தின் பொருளாகும். இது அச்சிந்திய பேதா அபேதம் எனப்படும். ஒரே சமயத்தில் ஒற்றுமையும் வேற்றுமையும் கொண்ட தத்துவத்தை விளக்குகிறது. அனைத்தும் முழுமுதற் கடவுளாகிய பரபிரம்மனில் உள்ளன. என்றாலும் பரமபுருஷர் அனைத்திலிருந்தும் வேறுபட்டவராக இருக்கிறார். உண்மையில் பௌதீகமான அனைத்திலிருந்தும் பகவான் வேறுபட்டவராக இருப்பதால் அவரே பரபிரம்மனும் பரம காரணமும் பரம ஆளுநரும் ஆவார். ஈஸ்வரா பரமா கிருஷ்ண சச்சிதானந்த விக்கிரக. பகவான் பரம காரணமாவார். மேலும் அவரது உருவத்திற்கும் ஜட இயற்கை குணங்களுக்கும் எவ்வித சம்பந்தமும் இல்லை. பக்தர் இவ்வாறு வேண்டுகிறார். உமது பக்தர்கள் எல்லா ஆசைகளில் இருந்தும் முற்றிலும் விடுபட்டிருப்பதைப் போலவே பெருமானாகிய நீரும் ஆசைகளிலிருந்து முற்றிலும் விடுபட்டிருக்கிறீர். நீர் பூரண சுதந்திரம் உள்ளவர். எல்லா ஜீவராசிகளும் உமது தொண்டில் ஈடுபட்டிருந்த போதிலும் ஒருவருடைய சேவையையும் நீர் நம்பியிருப்பதில்லை. இந்த ஜட உலகம் உம்மால் பூரணமாக படைக்கப்பட்டிருந்தும் அனைத்தும் உமது உத்தரவையே நம்பியுள்ளன. பகவத்கீதையில் குறிப்பிடப்பட்டுள்ளதைப் போல மத்தக ஸ்மிருதிர் ஞானம் அபோகனம் ச, அதாவது ஞாபக சக்தி, அறிவு மற்றும் ஞாபக மறதி ஆகியவை உம்மிடமிருந்தே வருகின்றன. சுதந்திரமாக யாராலும் எதையுமே செய்ய முடியாது. ஆனாலும் உமது தொண்டர்களால் ஆற்றப்படும் சேவைக்கு கட்டுப்படாமல் சுதந்திரமாகவே நீர் செயல்படுகிறீர். முக்திக்காக ஜீவராசிகள் உம்முடைய கருணையையே நம்பியுள்ளன. ஆனால் அவர்களுக்கு முக்தியளிக்க விரும்பும்போது வேறு எவரது உதவியையும் நீர் எதிர்பார்ப்பதில்லை. உண்மையில் உமது காரணமற்ற கருணையால் யாருக்கும் உம்மால் முக்தியை தர முடியும். உமது கருணையை பெற்றவர்கள் கிருபா சித்தர்கள் என்று அழைக்கப்படுகின்றனர். பக்குவ நிலையை அடைய பற்பல பிறவிகள் தேவைப்படுகின்றன. பகூனாம் ஜன்மனாம் அந்தே ஞானவான்மாம் பிரபத்தியதே என்று பகவத்கீதை கூறுகிறது. ஆனாலும் கடுந்தவங்களை மேற்கொள்ளாமல் உமது கருணையாலேயே ஒருவரால் பக்குவமடைய முடியும். பக்தி தொண்டு உள்நோக்கம் இல்லாததாயும் தடைகளிலிருந்து விடுபட்டதாயும் இருக்க வேண்டும். அதாவது அகைத்துகி அப்ரதிஹதா யஜாத்ம சுப்ரசீததி. இதுவே பலன்களின் எதிர்பார்ப்பில் இருந்து விடுபட்டுள்ள நிலையாகும். இது நிராசஷ எனப்படும். தூய பக்தர் ஒருவர் தொடர்ந்தாற் போல உமக்கு உன்னத அன்பு தொண்டை புரிகிறார். ஆனால் ஒருவருடைய சேவையை எதிர்பார்க்காமல் யாருக்கு வேண்டுமானாலும் உமது கருணையை உம்மால் அளிக்க முடியும்.
ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் 8 அத்தியாயம் 12 மோகினிமூர்த்தியால் சிவபெருமான் கவரப்படுதல் என்னும் தலைப்பில் பதம் 7 ஸ்ரீல பக்திவேதாந்த சுவாமி பிரபுபாதாவின் விளக்க உரை இத்துடன் நிறைவடைந்தது. ஹரே கிருஷ்ணா. குருதேவ் கி ஜெய்.